சமாரியாவின் ஒளிமுக வாசல்ல இருந்த 4 குஷ்டரோகிகளுக்கு எலிசா தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்ட உடனே ஒரு துணிச்சல் வருது. அதுவரைக்குமே அவங்க அப்படி ஒரு துணிச்சலான காரியத்த அவங்க செய்யல. ஏன்னா, அவங்க சீரியரின் ராணுவத்துக்குள்ள போனாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. அவங்கள கொன்னு போட்டுருவாங்க. அதனால அவங்க சீரியரோட ராணுவத்துக்குள்ள போக பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல சமாரியாவின் வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா கடந்து வந்தத கேட்டுட்டு, இப்ப துணிச்சலா ஒரு முடிவெடுக்குறாங்க. "வாங்க, நம்ம போய் தான் பார்க்கலாமே!" அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போறாங்க. போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்து, அங்க ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், குதிரைகளின் இரைச்சலையும், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணுனதுனால, அங்க இருக்கிறவங்க ஓடி போயிட்டாங்க. போனவங்க தங்களோட கூடாரத்துல எல்லா பொருட்களையும் அப்படியே சிதற விட்டுட்டு ஓடி போனாங்க. இப்ப குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்து பார்க்கிறப்போ, ஒரு கூடாரத்துக்குள்ளேயும் அவ்ளோ புசிக்கிறதுக்கும், குடிக்கிறதுக்கும் ஏராளமான காரியங்கள் இருந்தது. அப்போ அவங்க ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள போய் திருப்தியா அவங்க சாப்பிட்டு, அத எடுக்குறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு கூடாரத்துக்குள்ள போறாங்க. அத எடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, "ஐயோ! இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நற்செய்தி அறிவிக்கும் நாள்ல நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நல்லதில்ல." அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத ஊருக்குள்ள வந்து ராஜாவுக்கு அத தெரியப்படுத்துறாங்க. இப்போ முதல்ல ஆண்டவர் இவங்களுக்கு செய்த அற்புதத்த இந்த குஷ்டரோகிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் நமக்காக அற்புதத்த செய்து காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா யார் இந்த குஷ்டரோகிகள் போல முந்தி போய் பார்க்குறாங்களோ, அவங்க தான் அத கண்டுபிடிப்பாங்க.